வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ஃபியூ டேஸ் பேக்கு 71st நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து நிறைய மூவிஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து 2023 ரிலீஸ் ஆன படங்களுக்கான விருதுகள். ஸோ அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம தமிழ் மூவிஸுக்கு 3 அவார்ட்ஸ் வந்து பேக் ஆகிருக்கு. ஒன்று வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் அந்த விருது கிடச்சிருக்கு. பார்க்கிங்கிற படத்துக்கு அதில் வந்து உண்மையாகவே அவர் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். அந்த படத்தில் அந்த படத்தில் வந்துட்டு அவரோட கேரக்டர் வந்துட்டு அப்படியே அது ஒரு ஆங்க்ரி, அந்த ஒரு மிடில் ஏஜில் ஒரு 50+ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு கிடைச்சது வந்து 100% வந்து இது ஆக்சுவலாக லேட்டுன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் வந்து முதல்ல இந்த சீரியல்லலாம் நடிப்பார். சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அவர் பேரே வந்து பட்டாபி. எனக்கெல்லாம் அவர் எம்எஸ் பாஸ்கர்னு தெரியறதுக்கு முன்னாடி பட்டாபின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ்ஸு. அதை தவிர ஒரு நோட்டபிள் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமென்ஷியா பேஷண்ட்டாக நடிச்சிருக்கார். அவர் நடிக்காத கேரக்டர்ஸே கிடையாது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மரகத நாணயம் அந்த மாதிரி படத்துலலாம் அவரோட நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து இது கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக அவருக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதே படத்துக்கு வந்துட்டு பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே. ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கரெக்டாக கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த இதை வந்து டைரக்டர் வந்து எடுத்திருந்தார். ஹரிஷ் கல்யாணும் அதில் நல்லா நடிச்சிருப்பார். ஸோ பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேவும் பார்க்கிங்க்கு தான் கிடச்சிது. ராம்குமார் அவர்களுக்கு பெஸ்ட்டு ஸ்க்ரீன், அவர் தான் டைரக்டர். ஸோ அவருக்கு தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மூவிலேயே ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வாத்தி படம் ஒருதலை காதலை தந்தேன் அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. தனுஷ் நடித்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்கு ஒருதலை காதலை தந்தேன். அந்த பாட்டு எடுத்த அந்த படம் தான் வாத்தி மூவிக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் அவார்டு. அதுவும் ரொம்ப வெல் டிசர்வ்டு அவார்டு ஃபார் ஜிவி பிரகாஷ். அடுத்தது வந்துட்டு பெஸ்ட் மூவி வந்து 12th ஃபெயில். நீங்கள் பார்க்காதவங்க யாராவது இருந்தால் அந்த ஹிந்தி படத்தை போய் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த படம். ஸ்டார்ட் டில் எண்டு வந்து அந்த படம் வந்து நிறைய கருத்தும் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்துக்கு தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் விக்ராந்த் மாசிக்கு கிடச்சிருக்கு. பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் மூவி வந்து 12th ஃபெயில் அந்த படத்துக்கு கிடச்சிது. அதுவும் ரொம்ப ஒர்த்து தான். அதோட ஷேர் பண்ணுறாரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஷாருக் கான். அவருக்கு வந்து ஜவான்கிற படத்துக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம அட்லி அவர்கள் தான் வந்து எடுத்தார் அந்த படத்தை, டைரக்ட் பண்ணினார். ஸோ ஜவான் படத்துக்கு ஷாருக் கான் அவர்களுக்கும் அந்த விருது கிடச்சிது. அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் அவார்டா அப்படிங்கிறது தெரில எனக்கு. ஷாருக் கான் அவர்களுக்கு அவருக்கும் நம்ம கங்க்ராச்சுலேஷன் சொல்லிப்போம். அடுத்தது வந்து பெஸ்ட் ஃபீமேல் அவார்டு வந்து இவங்களுக்கு ராணி முகர்ஜி கிடச்சிது. அந்த படமும் நீங்கள் பார்க்காதவங்க, நான் வந்து இப்போ அவார்ட்ஸ் வாங்குகிற படம்லாம் நான் என்ஜாய் பண்ணின படத்தை மட்டும்தான் பேசுகிறேன் நான். ஸோ அதனால் நான் எல்லா படத்தை பற்றியும் பேசல. நான் என்னென்ன படத்தையெல்லாம் பார்த்து அதுக்கு அவார்ட் கிடச்சதோ அதை பற்றி தான் பேசினேன். அவங்களுக்கு கிடைச்ச படம் வந்துட்டு மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி வர்சஸ் நார்வே. அது வந்து அந்த படத்தோட கதைக்களமே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைய ஒரு கை வச்சா கூட வந்து உடனே வந்து போலீஸ் வந்துடும். போலீஸ் வந்து உடனே குழந்தை எங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டு கூட அந்த மாதிரி ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தை ஜஸ்ட்டு சோஃபாலேருந்து விழுந்தது கூட நீங்கள் ஏன் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதை கதைக்களமாக கொண்ட படம் தான் அந்த மிஸ்ஸஸ். அதில் வந்து இந்த ராணி முகர்ஜி வந்து அம்மா கேரக்டரில் அசத்திருப்பாங்க. அந்த இதில் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க ஏதோ ஃபீட் பண்ணுறாங்க, கையிலலாம் ஃபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அது அந்த குழந்தைய போராடி வாங்குகிற கதை தான். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் வெல் டிசர்வ்டு. அவங்களுக்கு கிடைச்சதும் சந்தோஷம். அடுத்தது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு வந்து மலையாள படத்தில் உள் ஒழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஊர்வஷி நடிச்சிருப்பாங்க. ஊர்வஷி வந்து ஆக்டிங் வந்து என்ன மாதிரி கேரக்டர், ஒரு பாட்டி கேரக்டரை இல்லை அந்த ஊறுகாய் போடுற கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட நல்ல கேரக்டர்ஸ் அவங்களுக்கு. அவங்களோட ஆக்டிங்கே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இன்னசென்ட்டாக நடிக்கிறது, இல்லை குழந்தைத்தனமாக நடிக்கிறது, இல்லை மெச்சூர்டு ஆக்டிங்,
இல்லை ஒரு மாமியாரா, எல்லாமே வந்து அதே மாதிரி காமெடியிலலாம் வந்து ஒரு குக்கிங் காமெடியெல்லாம் பண்ணுவாங்க அவங்க குக்கிங்க்கு தெரியாமே. அதே மாதிரி இந்த இரட்டை ரோஜாலெல்லாம் அவங்க செம்ம சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த உள்ளொழுக்குங்கிற படத்தில் வந்து நல்லா மெச்சூர்டாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் கிடச்சதும் அவங்களுக்கு வாழ்த்துவோம். ரொம்ப ரொம்ப அதுவும் வந்து வெல் டிசர்வ்டு அந்த அவங்களுக்கு கிடைச்ச அவார்டும். அடுத்தது வந்து பெஸ்ட் ஃபீமேல் சிங்கரும் வந்து சல்லேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜவானில் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஷாருக் கான் அண்ட் நயன்தாரா இருக்கிற அந்த சீக்வன்ஸ், அந்த பாட்டு அவங்க பேர் ஷில்பா, அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுவும் வந்து ரொம்ப நல்ல பாட்டு, அதுக்கும் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்துட்டு நிறைய நான் ஹனுமான் மூவியும் பார்த்தேன், அது ஸ்டண்ட்டுக்கு கிடச்சிருக்கு போல இருக்குது. அப்புறம் ராக்கி ஒரு ராணி கி பிரேம் கஹானி, அதுக்கு வந்து பெஸ்ட் டான்ஸ் கொரியோ கிடச்சிருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி நிறையா படங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் லிஸ்ட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாம் இதை தவிர அனிமலுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. எனக்கு அனிமல்லாம் அவ்வளோவா அந்த படம் பிடிக்கலை. ஸோ அந்த கேரக்டரைசேஷன்லாம், பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஸ்பெஷல் மென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அண்டு சில அவார்ட்ஸ் பேக் பண்ணியிருக்கு போல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள், ஊர்வஷி அவர்கள், அண்டு ராம்குமார், அது டைரக்ட் பண்ணின ராம்குமார் அவர்கள். இவங்க எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லிப்போம். எல்லாருமே நிறைய இதை தவிர கேரளா ஏகப்பட்ட அவார்ட் கொடுத்துருக்காங்க போல. நான் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் செலக்ட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி தமிழ், மலையாளம் அண்டு ஒரு சில ஹிந்தி மூவிஸ் நான் வாட்ச் பண்ணினதை மட்டும்தான் நான் வந்து நேஷ்னல் அவார்ட் பற்றி பேசினேன். மிச்சப்படி நேஷ்னல் அவார்ட் வாங்கின எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்க்காதவங்க லிஸ்ட்டு போய் பாருங்கள். படம் பார்க்காதவங்களும் போய் படத்தை போய் பாருங்கள். யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் ஆர்ட் ஃபிலிம்ஸ்க்கு தான் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் இந்த வீடு படத்துக்கெல்லாம் கிடைக்கும், ஏன்னா அதெல்லாம் ஆர்ட் ஃபில்மு. அதுக்கெல்லாம் தண்ணீர் அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போல்லாம் வந்து சேஞ்ச் ஆகி கமர்ஷியல் படத்துக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விதத்தில் அது நல்ல விஷயம்தான். ஸோ நீங்களும் போய் படம் பார்க்காதவங்க போய் இந்த நேஷ்னல் அவார்ட் வாங்கின படங்களெல்லாம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.